ஹலோ எவ்ரிவன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பெற்றோர்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த வகையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விஷயங்களை சொல்லணும், எந்தெந்த விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த பதிவில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், என்னென்ன விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம என்னென்ன விஷயங்களை பிள்ளைகளிடம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னன்னா, இப்போ நம்மளுடைய பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் ஏசுறது வழக்கம். இருந்தாலுமே அவங்களை ஏசும்போது நம்ம நாகரிகம் இல்லாம அது கொஞ்சம் பேசுறதுக்கு இனிமை தராத வார்த்தைகளாக பேசுவோமாக இருந்தா அது அந்த பிள்ளைகளுக்கு போய் புரிந்தாலுமே அது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலின் பெயர்ல தான் பிள்ளைகளுக்கு அமையும் இல்லையா? அந்த வகையில என்னன்னா, இப்ப உங்களோட பிள்ளைகள் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்துல நீ படிக்கலைன்னா உருப்பட மாட்ட அப்படிங்கிறத வார்த்தையை பிள்ளைகளிடம் ஒரு நாளுமே நம்ம பேசக்கூடாது. நீ உழைக்காம இப்படியே சுத்தி திரிந்து கொண்டிருந்தா நீ பிச்சை தான் எடுப்ப அப்படிங்கிறத பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது. பணம் இல்லாட்டி நீ எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும், அதே மாதிரி நீ எல்லாம் எங்க உருப்பட போற, எச்சிகளை தான் எடுப்ப அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பிள்ளைகளை ஏசவே கூடாது. உன்னோட அளவுக்கு மிந்தின திமுறால நீ அழிஞ்சி தான் போற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பெற்றோர்கள் வாயால பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடாத வார்த்தைகளாக சொல்றாங்க. இப்ப என்னென்ன வார்த்தைகள் பிள்ளைகளிடம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நீ நன்றாக படிப்பியாக இருந்தா உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர மட்டத்தை நீயே தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நீ உழைப்பியாக இருந்தா பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணலாம். படிச்சு முன்னுக்கு வந்தாதான் உனக்கு கீழே 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம், இதனால உன் மதிப்பும் அதிகமாகும். இது மட்டும் இல்லாம நீ எப்பயுமே எக்ஸாம்ல பாஸ் மட்டும்தான் பண்ணுவ அப்படிங்கிற பல வகையிலான மோட்டிவேஷனை தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தரணும். நீ எழுதக்கூடிய அனைத்து எக்ஸாம்லையும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப, இது மட்டும் இல்லாம அந்த நம்பிக்கை ஓ மேல எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் பிள்ளைகளிடம் பேசணும். உன்னுடைய திறமைக்கு மிக கூடிய விரைவிலேயே சரியான சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில தான் பிள்ளைகள்கிட்ட பேசணுமா. இதை தவிர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பேர்ல கோப வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.